ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள். எடுத்துக்காட்டு 2.12. கொஷின் பாருங்கள். 154 மீட்டர் சுற்றளவுன்னு சொல்லியிருக்காங்க. இது உள்ள ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றி ஒரு தோட்டக்காரர் நடக்கிறார். அதனை செப்பனிட சதுர மீட்டருக்கு ரூபாய் 25 வீதமாகும். மொத்த செலவு யாது? π = 22/7 என்க. அப்போ இது சுற்றளவு கொடுத்துருக்கிறதுனால இதில் சுற்றளவு ஃபார்முலா வச்சுக்கினா நீங்கள் ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு ஒரு சதுர மீட்டருக்கு 25 ரூபாய்னா வர பரப்பளவு ஆன்சரை வச்சுக்கின்னு அது கூட நீங்கள் 25 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மொத்த செலவு கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சுற்றளவு கொடுத்துக்கிறாங்களே. அப்போது அவர் நடந்த தொலைவு என்பது அந்த வட்டத்தின் சுற்றளவுக்கு சமமாகும். இப்போ நடந்த தொலைவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 154 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இது சுற்றளவு தான் சொல்லியிருக்காங்க. அதனால வட்டத்தின் சுற்றளவு is equal to 154 மீட்டர். அப்போது இதுக்கு ஃபார்முலா என்னது? 2πr. சுற்றளவு 2πr. அப்போ 154. அப்போது 2 பெருக்கல் பையோட மதிப்பு என்னது? 22/7. கொஷினில் அதான் சொல்லியிருக்காங்க. அதனால் பெருக்கல் 6 தெரியாததுனால அப்படியே இருக்கட்டும். 54. அப்போது இது பாருங்கள், இங்கே பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும், இது தலைக்கீழியாக மாறிடும். அப்போது r is equal to 154/2 பெருக்கல் 7/22. அடுத்தது பாருங்கள், r is equal to 2ஆல் வகுத்திங்கன்னா 1 2 2 7 2 14, மீதி 1னா 7 2 14. அப்போது 77 முறை வருது. பாருங்கள், 77 22ஆல் பண்ணிங்கன்னா 22 66. கழிச்சிங்கன்னா 7ல் 1 போச்சுன்னா 1 1 இங்கே 0ன்னு வரும். இங்கே புள்ளி சேர்த்துக்கோங்க. அப்போது I22 110ன்னு வரும். அப்போ இது 0. அப்போ எத்தனை முறை வருது? 3.5 முறை. அப்போது இது 3.5 முறை வர்றதுனால 3.5 பெருக்கல் 7. அப்போது I7 35 5 மீதி 3 7 21 21ஓட 1 கொடுத்தீங்கன்னா 24. அப்போது ஒரு ஸ்தானுக்கு அப்புறம் தானே புள்ளி இருக்குது. அப்போ இங்கே 1க்கு அப்புறம் புள்ளி கொடுத்திங்கன்னா 24.5ன்னு வரும். அப்போது ஆரோட மதிப்பு இது. அதுக்கப்புறம் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அப்போது வட்ட வடிவ பூங்காவின் பரப்பளவு is equal to πr² அலகுகள். அப்போது பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் 6 எவ்வளோ? 24.5 பெருக்கல் 24.5. 7 வந்து 3.5ஆல் பெருக்கினதுக்கப்புறம் தானே இது வந்துச்சு. அப்போ 7 இதில் பார்த்திங்கன்னா 3.5 முறை அடங்கும். அப்போது இது 1 7 7 3.5 முறை வரும் இதுக்கு. அப்போ மீதி இருக்கிறது என்னது? 22 பெருக்கல் 3.5 பெருக்கல் 24.5. அப்போ இது எல்லாமே பெருக்குனிங்கன்னா இது பாருங்கள், பெருக்குங்க ஃபஸ்ட்டு. 22 பெருக்கல் 3.5 2 5 10 மீதி 1 2 5 10 11 2 3 6 2 3 6 0 7 7ன்னு வரும். அதுக்கப்புறம் 24.5 பூஜ்ஜியத்தால் எந்த நம்பர் பெருக்குங்க? 0மே வரும். 7 5 35க்கு 5 மீதி 3 7 5 35 35ஓட 3 கொண்டிங்கன்னா 38. இது 5. அதுக்கப்புறம் 0 4 0 7 4 28க்கு 8 மீதி 2 7 4 28 28ஓட 2 கொண்டிங்கன்னா 30. 0 2 0
7 2 14 மீதி 1 7 2 14 1 கூட்டினீங்கன்னா 15. மொத்தமாக கூட்டினீங்கன்னா 0 5 8 8 16 மீதி 1 4 4 8 இதுவும் 8 இது 1. அப்போது இங்கே ஒரு ஸ்தானம் இதில் ஒரு ஸ்தானம்னா 2 ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி வரணும். அப்போ இங்கே புள்ளி குத்திங்கன்னா ஆன்சர் பாருங்கள் 1886.50 வருது. புள்ளிக்கு அப்புறம் 0 கடைசியாக இருக்கிறதுனால அது மதிப்பு கிடையாது, அதனால் அது போட தேவையில்லை. அப்போ என்ன எழுதலாம் 1886.5 மீட்டரில் சொல்லியிருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் இதுக்கு ஆன்சர். ஒரு சதுர மீட்டருக்கு 25 ரூபாய் செலவாகுதுன்னா இவ்வளோக்கு எவ்வளோனா நம்ம இது பெருக்கிடணும். பாருங்கள், ஒரு சதுர மீட்டர் பரப்பளவு பூங்காவை சமன்படுத்த ஆகும் செலவு ரூபாய் 25. அப்போ நம்ம இப்போ என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அப்போ தேர்ஃபோர் 1886.5 மீட்டர் பூங்காவை சமன்படுத்த ஆகும் செலவு = 25 பெருக்கல் 1886.5. அப்போது இது பெருக்குனிங்கன்னா ரூபாய் 47,162.50 வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.12 முடிஞ்சிச்சு.